அண்மை செய்தியை பார்க்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி உருவாகும் என்றும், வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிவண்ணன், விரிவான தகவல்களை கொடுக்கலாம். வணக்கம் அசோக். தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து தென் தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில பிங்கல் புயல் எப்படி பயணித்ததோ அதே பயணத்தை மீண்டும் ஒரு நிகழ்வு பயணம் செய்ய இருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சி நாளை உருவாகக்கூடும் என்றும், அதற்கடுத்த 24 மணி நேரத்துல அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி பெங்கல் புயல் பயணித்த அதே திசையில், அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உருவாக உள்ள இந்த நிகழ்வு ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆனால் அது உருவாகுவதற்கு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பாகவே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. உலக மாதிரிகள், பல்வேறு தனியார் உலக மாதிரிகள் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வானிலை ஆய்வு மையம் இன்னும் 2-3 நாட்கள்ல அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். இது தொடர்ந்து பயணம் செய்து டெல்டா மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டை மையமாக வைத்து பெரிய மழை பொழிவை கொடுக்க காத்திருக்கிறது. இதன் காரணமாக 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 18, 19 தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு மாதிரிகள் தெரிவித்திருந்தாலும் ஒரு சில மாதிரிகள் அது வட தமிழ்நாடு, குறிப்பாக சென்னையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வளிமண்டலத்தில் அது நாளை ஒரு காற்று சுழற்சியாக உருவாகி தொடர்ந்து திசை, அது எந்த திசையை நோக்கி வருகிறது உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து அது குறித்தான ஒரு முழு விவரத்தை வெளியிடும். இருந்த போதிலும் நேற்று ஒரு அறிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருந்தது. பல்வேறு உலக மாதிரிகளில் அது குறித்தான விவாதங்கள் அதில் பேசப்பட்டிருந்தது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி வரும் பொழுது பல்வேறு பகுதிகளிலேயும் மீண்டும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த வளிமண்டல சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்துல வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.